உலகம் முழுக்க முஸ்லிம்கள் ஒரு மாசம் பூரா தொடர்ந்து நோன்பு இருப்பாங்க. இந்த நோன்பு பத்தின 4 விஷயங்களை இந்த வீடியோல பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ். முதல் விஷயம், முஸ்லிம்கள் ஒவ்வொரு வருஷமும் நோன்பு இருக்கிற அந்த மாதத்தோட பேரு ரமதான். ரமதான் அப்படிங்கிறது இஸ்லாமிய கேலண்டர்ல உள்ள ஒரு மாதம். எப்படி இங்கிலீஷ் கேலண்டர்ல ஜனவரி, தமிழ் கேலண்டர்ல மார்கழி அப்படிங்கிறது ஒரு மாதமோ, அதே மாதிரி இஸ்லாமிய கேலண்டர்ல உள்ள 9வது மாதம் தான் ரமதான். இந்த ரமதான் மாதத்தை தமிழ் பேசுற முஸ்லிம்கள் ரமலான், ரம்ஜான் அப்படின்னும், உருது பேசுற முஸ்லிம்கள் ரம்ஜான் அப்படின்னு சொல்லுவாங்க. ரெண்டாவது விஷயம், ரமதான் மாதம் வந்துட்டா முஸ்லிம்கள் அந்த மாசத்துல பகல் பூரா நோன்பு இருப்பாங்க. நோன்பு நேரத்துல தண்ணி கூட குடிக்க மாட்டாங்க. சூரியன் மறைஞ்சதுக்கு அப்புறம் தான் நோன்பு திறந்து சாப்பிடுவாங்க. மூணாவது விஷயம், முஸ்லிம்கள் ஏன் நோன்பு வைக்கிறாங்கன்னா, இஸ்லாத்துல 5 கட்டாய கடமைகள் இருக்கு. அதுல ஒரு முக்கியமான கடமை தான் நோன்பு. சோ முஸ்லிம்கள் கட்டாயம் நோன்பு வச்சுதான் ஆகணும். நாலாவது விஷயம், முஸ்லிம்கள் வேற மாசத்துல நோன்பு வைக்காம குறிப்பா ரமதான் மாசத்துல ஏன் நோன்பு வைக்கிறாங்க தெரியுமா? அது ஏன்னா அல்லாஹ் மனிதர்கள் அனைவருக்கும் நேர்வழி காட்டக்கூடிய குர்ஆன முதலா ரமதான் மாசத்துல தான் இறக்கி வச்சான். சோ அந்த ரமதான் மாசத்தை கண்ணியப்படுத்த தான் அல்லாஹ் முஸ்லிம்களுக்கு நோன்ப ரமதான் மாசத்துல கடமையாக்கினான். சோ இதனாலதான் முஸ்லிம்கள் ரமதான் மாசத்துல நோன்பு வைக்கிறாங்க.